சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கணுமா வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அதோட ரிவ்யூ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை சிக்கி இல்லாமல் கோம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பஃப் எடுத்தோன்னா பின்னாடி நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுடணும். ட்விஸ்ட் பண்ணி லைட்டாக ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணால் செம்மையாக பஃப் இன்னும் அழகாக இருக்கும். ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி காது கிட்ட வந்து 2 சைடும் சைட் பார்ட்டிஷன் எடுத்து இது ஒரு பஃப்பாக நம்ம மேலே வரைக்கும் கொஞ்சம் ஏற்றி வரணும்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதையும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி நம்ம கிளிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஹேர் வேணும்னா நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் நம்ம பஃப் எடுக்கும் போதே ஆல்ரெடி நம்ம ஹேர் விட்டுட்டு அப்புறமேட்டு வரலாம். அண்ட் லாஸ்ட்டாக 2 சைடும் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு பின்னல் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம பின்னல் போடுறது சைடில் வேணும்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம சைடில் வரும்போதே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு சைடில் இருக்கும். பின்னல் ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா பின்னாடி இருக்கும். நான் மீஷோவில் பை பண்ணி இந்த ப்ராடக்ட் இதுதான். கீழே ஒரு பேர்ல் கொடுத்து பட்டர்ஃப்ளைல அழகாக கொடுத்துருக்காங்க. செம்ம குவாலிட்டியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த பிக்சரில் கொடுத்த மாதிரியும் ஹேர் ஸ்டைல் பண்ணி பன் வச்சு நம்ம போட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் சூப்பராக செட் ஆச்சு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு டிஎம் பண்ணுங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.